மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா இந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றது தான். இந்த ஃபேக் பிரேக் அவுட்டுன்றது மார்க்கெட்டை முழுசாக நீங்கள் நம்புறதுனால நம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய பணத்தை நீங்கள் தொடர்ந்து லாஸ் பண்ணுறீங்க. என்ன நம்புறீங்க? ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க, அது பிரேக் அவுட் ஆச்சு, இனிமேல் மேலே போகும் நம்புறீங்க, மறுபடியும் மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிட்டன் உள்ளே வருது. இந்த நம்பிக்கைன்றது ஒரு மூட நம்பிக்கையாக தானே இருக்குது. அப்போது அதுக்கான காரணம் தெரியணும் ஃபஸ்ட்டு. நான் அடிக்கடி சொல்கிறது காரணம் தெரிஞ்சு படிங்கன்னா அப்போ மார்க்கெட் ஏன் அதை பிரேக் பண்ணுதுன்னா மேலே லிக்விடிட்டி கிராபிங் தான். ஒரு இடத்துல ஃபண்டு லோட் ஆகிருக்குன்னா அந்த ஃபண்டை நான் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணணும். அந்த பெண்டிங் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேக் பிரேக் அவுட்டை க்ரியேட் பண்ணுது. அந்த ஃபேக் பிரேக் அவுட்ன்றது மோஸ்ட்லி யார் ட்ராப் ஆகிறாங்கன்னா முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் ட்ராப் ஆவாங்க. அதை பற்றின ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அது ஏன் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டு பார்த்துடலாம். அப்போது இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை பற்றின சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரக்சராக காட்டுறேன். அது என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். தென் அதை தாண்டி அதுக்கப்புறம் சார்ட்டில் அது எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்குன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோடைய ரியாலிட்டி என்னென்னா ஒரே ஒரு இதோட மைய கருத்து லிக்விடிட்டி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் லிக்விடிட்டினா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் லிக்விடிட்டி எப்படி பில்ட் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டோடு இருந்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சரி, பார்க்கலாம் அதை பற்றி. இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா பர்டிகுலராக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரீட்டைலர்ஸோடைய மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு இன்ஸ்டிடியூஷனோடைய ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா டக்குன்னு ஒரு கான்செப்டை ஜஸ்ட் ஒரு லைன் மூலமாக டிசைட் பண்ணி என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஏன்னா பிகாஸ் அங்கே இருக்கிற ரூல் என்னென்னா ஒரு பிரேக் அவுட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இதை மட்டும் நம்பிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கா, லிக்விடிட்டின்ற ஒரு விஷயத்த மார்க்கெட் ஜென்ரேட் பண்ணியிருக்கா, அதை கிராப் பண்ணியிருக்கா, எடுத்திருக்கா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மார்க்கெட்டில் புரிஞ்சிக்காமல் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டினா என்னன்ற ரியாலிட்டி புரியும். நம்ம சார்ட் இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக உங்கள் மனசுக்குள்ளே இதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குன்றத இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது ஒரு ஸ்ட்ரக்சரோடைய ரூல் என்னன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே அந்த ரூலை மாறுதா மாறலையா, ரூல் வந்திருக்கா வரலையா அப்படின்றத டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தென் என்ட்ரியை பற்றி யோசிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போது நார்மலாக எல்லோரும் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ள உங்களுடைய ரியல் மென்டாலிட்டி என்னன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நார்மலாக ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகுறப்போ இந்த லாஸ்ட்டு இதை என்னெல்லாம் திங்க் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இதில் அதே மாதிரி இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு திங்க் பண்ணோமா, இதை இந்த லோவர் பாயிண்ட்லலாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்ததுக்கப்புறம் இதை ஒரு சேனலாக கன்சிடர் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு பிரேக் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அப்போது மற்றவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னா ஒரு கேண்டில் இந்த மாதிரி வருது, அந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்க, கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போயிட்டு ரிட்டன் இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும், ரீட்ரேஸ் பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி கேண்டிலும் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்த தொட்டு ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணவுடனே சிலவங்க அங்கே என்ட்ரி எடுத்துருவாங்க, மார்க்கெட் கீழே போகுதுன்னு. ஏன்னா இதோட இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அதனால் மார்க்கெட் கீழே போகுதுன்னு ஒரு பக்கம் டிசைட் பண்ணிடுவீங்க. சிலவங்க மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே போகுதுன்னு டிசைட் பண்ணுவீங்க. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் சேஃபர் ஜோனாக நான் இருக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் கீழே வந்து ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு கேண்டில், ஒரு பர்டிகுலர் கேண்டில் வந்து சிக்னல் கொடுக்கணும். என்னென்னலாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன்னு திங்க் பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு பீரிஷ் கேண்டில் வந்தால் என்ட்ரி எடுக்கலான்னு திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வந்தால் என்ட்ரி எடுக்கலான்னு திங்க் பண்ணுவீங்க. வேறு ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்தால் என்ட்ரி எடுக்கலான்னு திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி
விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி இங்கே ஒரு என்ட்ரி எடுப்பீங்க கரெக்டாக. ஆனால் ரியலாக மார்க்கெட் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, இதுக்கப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்னு திங்க் பண்ணுவீங்க. ஈவன் சில டைம் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கூட கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை கூட கொடுக்கும். கொடுத்துட்டு டக்குன்னு மார்க்கெட் மேலே போய்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல நம்பி உங்களோட என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மேலே எஸ்எல்லை ஃபோக்கஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் மாட்டுறீங்க. அப்போது உங்களுடைய எண்ணம் என்ன இருந்திருக்குன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு, இது ஒரு ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க. அப்போது இதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளால் ப்ராப்பராக வைக்க முடியாது. அப்படியே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சாலும் இது ஹெவி ரிஸ்க்காக இருக்கும். சரி, மார்க்கெட் கீழே போகுமா அப்போ சொன்ன மாதிரின்னு கேட்டால் கீழேயும் போகல, ப்ராஃபிட்டும் எடுக்கலை, நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரும் மூவ் ஆகலை. அதுக்கு பதிலாக எஸ்எல் அடிச்சிருக்கோம், லாஸ் ஆகிருப்போம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, இது அப் ட்ரெண்டுக்கு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இதே டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு செகண்ட் நான் அப்படியே சொல்லிடுறேன். சேம் த வே டவுன் ட்ரெண்டுக்கு இப்படி இருக்கும். பட் டக்குன்னு பார்த்தா மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லிடுவாங்க, மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஏமாத்தாது, மார்க்கெட் பொய் சொல்லாது, மார்க்கெட் திருடாது. பட் இது எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணுதுன்னு நம்ம நம்புகிறோம். மார்க்கெட் தன் கடமையை செய்யும், அவ்வளோதான் விஷயம். அப்போது நம்ம மார்க்கெட்டை ப்ராப்பராக பார்க்கல, நம்ம மார்க்கெட்டை ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்றதை ஃபஸ்ட்டு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, எனக்கு நல்லா தெரியும் மார்க்கெட்டை பற்றின்னு நம்ம நம்பி நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ரியலாக பார்த்தோன்னா, நீங்கள் ரியல் டைம் ஒரு நல்ல ஒரு மென்டார்கிட்ட இல்லாட்டி நல்லா ட்ரேட் பண்ணுற ஒருத்தவங்ககிட்ட சில விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு லேகிங்காக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் எனக்கு தெரியும் நம்பிட்டு இருக்கீங்கன்றது அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் அடிக்கடி உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட்ஸை நீங்கள் பர்சனலைஸாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோமா, இல்லை நீங்கள் உங்களே நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும்னு நம்பி ஏமாந்துட்டே இருக்காங்க ட்ரேடில். இதோ இந்த ட்ரேடில் எடுத்துடலாம், இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரேடில் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு தடவை சின்ன ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த சின்ன ப்ராஃபிட்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300 ரூபா சம்பாரிச்சிருப்பீங்க. அந்த 300 ரூபா சம்பாரிச்ச ஒரு பிலீவ் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது உங்களை 30,000 to 3 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் பண்ண வைக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 300 ரூபாயிலே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா போகிறது தவிர்க்கப்படும். ஸோ இந்த மார்க்கெட், இந்த பிரேக் அவுட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எப்படி லிக்விடிட்டி கிராப் பண்ணுது, எதனால் ஆர்டர் பிளாக்ஸ் கிட்ட ஏன் போகுது, அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸை ஏன் எடுக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எனி மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பேட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ பேட்டர்ன்ஸில் ட்ரேட் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பேட்டர்ன்ஸ் எப்பயுமே எஸ்எல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா டார்கெட் போகுது அப்படின்றது, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதே நீங்கள் எஸ்எம்சி ஐசிடிக்குள்ளே இருந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அங்கேயுமே பிரச்சனை இருக்குது. அங்கே என்னென்னா நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும், எந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்றது தெரியாமல் அங்கே மறுபடியும் மாட்டிக்கிறீங்க. சரி, அதிலிருந்து நம்ம பழைய சைடு நம்ம பிவோட்டோ, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபேக் பிரேக் அவுட்னு ஒரு கதை மறுபடியும் அங்கே நம்ம ட்ராப் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ட்ராப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, தென் ரெண்டாவது மார்க்கெட்டோடைய டீட்டெயில்டான புரிதல் தேவைப்படுது. ஸோ வெறுமன ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் மார்க்கெட்டுடைய கான்செப்ட் என்ன, அதோட ரியாலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போது அதே மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இது பார்த்தா கிளியராக புரியும். அப்போது எல்லோரும் என்ன திங்க் பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சரோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு லோவர் ஹையர் இருக்குன்னா நீங்கள் எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போட்டுருவோம். அந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் அவுட் ஆகும்னு திங்க் பண்ணுவாங்க. அப்போது அதில் ஒரு கதை இருக்குது. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், ஒரு தடவை டச் ஆகும், 2 தடவை டச் ஆகும், 3 தடவை டச் ஆகும், அப்புறமா அது பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அப்படி நம்ம 1 2 3 எண்ணிலாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன, எல்லாருமே 1 2 3 எண்ணிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ மார்க்கெட்டுன்றது இந்த 1 2 3 எண்ணி பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் தரதுலாம் ரெண்டாவது. மார்க்கெட்டுக்கு தேவை ஒன்லி திங் லிக்விடிட்டி அண்ட் த ரைட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி, ரீட்டைலர்ஸோட ப்ரைஸை ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, ஒரு ஃபண்டு
நம்ம எஸ்எல் வைக்கிறோம், எஸ்ஐயில் ரீட்டைலர்ஸோட எஸ்எல் இன்ஸ்டியூஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். பட் த ட்ரூ ரியாலிட்டி என்ன தெரியுமா? இன்ஸ்டியூஷனுக்கு ரீட்டைலர்ஸ் ஃபண்டு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஆனால் ரீட்டைலர்ஸ் அதனால தான் நம்மளுடைய எல்லாருடைய பணத்தை தான் மொத்தமாக எடுத்து இன்ஸ்டியூஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். நீங்களே சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 7 to 8 ட்ரில்லியன் பிஸ்னஸ் நடக்குது ஃபாரெக்ஸில். அது இந்தியன் மார்க்கெட்னு வந்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 ட்ரில்லியன் பிஸ்னஸ் நடக்குது. ஸோ இந்த ஆவரேஜில் நம்மளுக்கு எவ்வளோ பேர் டீமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த டீமெண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சு ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ டோட்டல் கணக்கெடுப்புலாம் பார்த்தா மார்க்கெட்டோடைய ஓவரால் ஃபண்டில் நம்ம ஃபண்டு நாட் ஈவன் 5% ரீட்டைலர்ஸோடைய ஃபண்டு. அப்போது அவங்களுக்கு லிக்விடிட்டின்றது மெயினாக நம்மளோட ஃபண்டே கிடையாது. ஆனால் லிக்விடிட்டி தேவைப்படுது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஹண்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ பெண்டிங் ஆர்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்டு தேவைப்படுது. பட் மொத்த ஃபண்டும் ரீட்டைலர்ஸ் கிட்ட மட்டும்தான் எடுக்கிறாங்கன்றது உண்மை கிடையாது. பட் அது இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் மோர் இன்ஸ்டியூஷன்ஸ், எஃப்ஐஐ ஃபண்ட்ஸ், டிஐஐ ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் உள்ளே கலந்துருக்கு. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃபியூச்சரில் தரேன். அப்படிங்க போயிடுவோம். இதில் இப்போ என்னென்னா நம்ம மெயினாக பார்க்குறது இதுதான். மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு தடவை என்ன பண்ணுது, ஒரு லோவர் ஜென்ரேட் பண்ணுது, இதுக்கப்புறம் ஒரு லோவர் ஹையை ஜென்ரேட் பண்ணுது, அப்புறம் ஒரு லோவர் ஹை, லோவர் லோ, இது ஹையர் ஹைன்னு போயிடும். சரி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த லோவர் லோ ஹையர் ஹைன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணல இந்த ஜோன்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண இந்த பர்டிகுலர் ஹைஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணுறப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன வரும்ன்றதை நான் காட்டுறேன். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இதை பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான். ஏன்னா மார்க்கெட் இது வரைக்கும் தொட்டுட்டு திரும்பி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போது அந்த பிரேக் அவுட் பண்ணதுமே மார்க்கெட் இது பிரேக் அவுட்டுன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து பை ஆர்டர்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. இனிமேட் மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு. பட் அங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் இங்கே இந்த ஏரியாவில் விச் இஸ் எங்கேயும் யோசிக்கக்கூடாது, இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை கவர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அப்போ எல்லோரும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் மேலே போகல. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அதோடைய லிக்விடிட்டி, அதாவது பெண்டிங் ஆர்டர்ஸை இந்த இடத்துல கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதோடைய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ அதோடைய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்த எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகணும். அப்போது மார்க்கெட் லிக்விடிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அதோடைய வேலைகள் அது பார்த்துக்கிட்டு இருக்குது. பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இதனால தான் அது நடக்குது, அதனால தான் இது நடக்குது அப்படின்றத ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட மார்க்கெட்டில் பார்த்து நம்மளுடைய பணத்தை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்த வந்து நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்க்கு மேலே இருக்கிறது ஆர்டர் பிளாக். இது நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை மார்க்கெட் என்ட்ரி, அதாவது இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் மார்க்கெட் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். சேம் இப்போ முதல்ல வந்து நம்ம மார்க்கெட் இப்படி டவுனில் போகிறப்போ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் அப்பில் போகிறப்போ என்ன நடக்குதுன்றதை கிளியராக பார்க்கலாம். சரி, சேம் த வே இப்போ நம்மளுக்கு இங்கே மார்க்கெட்டோடைய ஓவரால் மூவ் பார்த்தோம் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும், மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிறப்போ லிக்விடிட்டிஸ்லாம் கீழே சேஃபாக இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா லிக்விடிட்டிஸ் கீழே சேஃபாக இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி தான் மார்க்கெட் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். அப்போ கீழே லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டு போகிறப்போ சம்வேர் எங்கேயாவது ஒரு லிக்விடிட்டி, மேஜரான ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுன்னா எடுக்காமலே போயிடும். மார்க்கெட் இப்போ கீழே நமக்கு ஆல்ரெடி பார்த்தது என்னென்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் மேல் நோக்கி விச் இஸ் இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறப்போ கீழே ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நமக்கு லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஸோ கீழே இருக்க லிக்விடிட்டிஸை மார்க்கெட் பில்ட் பண்ணி போகிறப்போ சம்டைம் அங்கே இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸை மார்க்கெட் எடுக்காமலே போயிடும். அப்போது இல்லாட்டி இனிமேல் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு சீக்கிரம் நான் வரமாட்டேன், நம்ம மார்க்கெட் மேல் நோக்கி போகுது அப்படின்றப்போ என்ன நடக்கும்னா, அந்த பெண்டிங் ஆர்டரை விட்டுட்டும் வர முடியாது. ஏன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை கவர் பண்ண முடியாது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸில்
உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோமே, இது வந்து நமக்கு என்னவா இருக்குது, அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்த மாதிரியே தான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவீங்களா? அப்போ கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும் ப்ரைஸு, இது பிரேக் அவுட்டா, இதை அப்போ ஃபேக் பிரேக் அவுட்டுன்னு எடுத்துடுறோம். இதை ஃபேக் பிரேக் அவுட்டுன்னு எடுத்துடுறோம். ஸோ ஃபேக் பிரேக் அவுட் ஆனதும் அப்போ என்ன திங்க் பண்ணுவாங்க எல்லோரும், மார்க்கெட் இனிமேல் கீழே தான் போகுது அப்படின்றத முழுசாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பட் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ப்ரைஸிங்கிறது மேலே போயிடுது. அப்போது இதுக்கான காரணம் என்ன, நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்பர் கரெக்டான ரியல் பிஸ்னஸுக்கு தேவையான லிக்விடிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் மார்க்கெட் மறுபடியும் மூவ் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக் பிரேக் அவுட்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லியாச்சு. மார்க்கெட் சும்மா ஜஸ்ட் மூமெண்ட்டுக்காகலாம் ஒரு கேண்டிலை உருவாக்கி உங்களை ஏமாத்தாது. ஒரு கேண்டிலை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்டு, நிறைய அவங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய ஃபண்டை இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் மார்க்கெட்டை கீழே ப்ளே பண்ணி கொண்டு போகணுன்னா அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனேவே அந்த ஆர்டரை இன்னொருத்தங்க எடுத்துக்குவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு கேண்டிலை க்ரியேட் பண்ணி கீழே போகணுன்னா ஒரு பை ஆர்டர் ஆர் ஒரு செல் ஆர்டர் போட்டு இன்னொரு பை ஆர்டர் போடுறதுக்குள்ளே ஆர்டரை இன்னொரு இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் அதுக்காக அவங்களே ஒரு ஃபேக் ஆர்டர் போட்டு அதை பை பண்ணி கேண்டில்லாம் கீழே கொண்டு போக மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். அதனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபேக் கேண்டில்லாம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் உண்மையாகவே தேவைப்படுற இடத்துக்கு ஃபண்டு போகுது, அதுக்கு நம்மளை ட்ராப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறப்போ அங்கே இருக்கக்கூடிய பிளான் வச்சு மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். பட் இதை பற்றின ஒரு கிளியர் விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு ஒன்று கிடையாது. அந்த ஃபேக் பிரேக் அவுட் என்னவாக இருக்குன்னா பெண்டிங் ஆர்டர்ஸை கவர் பண்ணக்கூடியது தான் விஷயம். இதே மாதிரி நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேக் பிரேக் அவுட்ஸில் மாட்டிக்காமல் நீங்கள் ரியல் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லாம் நம்பாதீங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட்டுடைய ரியல் கான்செப்டை தானே தவிர ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி உள்ளே போகாதீங்க. அகைன் உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அப்டேட் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து ரெகுலராக நியூஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஃபினான்ஷியல் நியூஸ் லெட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியூஸ் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், இந்த மார்க்கெட்டோடைய ஃபுல் டீட்டெயில், இந்த வீக்லி நியூஸ் லெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வார் நடக்கிறப்போ அதுக்கான நியூஸ் லெட்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நியூஸ் லெட்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கு நான் ஃபர்தராக என்ன பண்ணலான்ற ஒரு டீட்டெயில் நான் விஷயம் சொல்கிறேன். உங்களோட நியூஸ் லெட்டர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ எடுத்து படிக்கலாம்.